நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கௌதம் வந்துக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கம்பெனியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போலி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து உங்கள் கம்பெனி வந்து நாங்கள் சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த ஐடி டேக்ஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க சார் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்ன சார் உங்கள் தம்பி வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன விஷயம் சார், அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சு போச்சுன்னு என்கிட்ட சொன்னானே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க. ஆமாம் சார், அவங்ககிட்ட நான் பேசினேன், அதெல்லாம் முடிஞ்சுனே, எல்லாமே பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. இல்லையே சார், உங்கள் கம்பெனிக்கு இன்னும் ரினியூவல் பண்ணவே இல்லை, டேக்ஸ் கட்டினதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது, பூரா குளறுபடியாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே, இந்த கம்பெனி நான் தான் நடத்துகிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து என் தம்பி தான் பார்த்துக்கிறான், அதனால் வந்து இதில் எதுக்குமே குளறுபடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை சார், எல்லாமே உண்மை தான், உங்கள் கம்பெனி வந்து இன்னும் ரினியூவல் பண்ணாமல் இருக்குது, எக்ஸ்பிரி ஆகி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இருங்க சார், உடனே வந்து நான் டாக்குமெண்ட் எல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து வெளியில் இருக்கிறவங்கள கூப்பிட போகிறாங்க. அந்த நேரத்தில் சார் வெயிட் பண்ணுங்கள், எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்டயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. உடனே வந்து சார் நாங்கள் பார்த்துட்டு தான் சார் சொல்கிறோம், உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் உங்கள் தம்பி அன்றைக்கே கொடுத்தாரு, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரியா, நீங்கள் வேணால் டவுட்டை செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கையில் கொடுக்காங்க. என்ன சார் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்கு சார் எங்கள் கம்பெனி மேலே வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்குது, ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது சார், எல்லாமே டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அதிகாரிகள்லாம் உண்மை போட்டு உடச்சிட்றாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் சார், நீங்கள் கம்பெனி ரினியூவல் பண்ண சர்டிஃபிகேட் டூப்ளிகேட்டு, டேக்ஸ் கட்ட வேண்டிய சர்டிஃபிகேட்டெல்லாம் டூப்ளிகேட்டு, எல்லாமே நீங்கள் டூப்ளிகேட்டாக தான் சார் வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இதில் ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன், உங்கள் கம்பெனியில் தானே குளறுபடி நடந்திருக்கு, அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட தானே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் இது வந்து மிகப்பெரிய தப்பு, நாங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து சீல் வைக்க வேண்டியது வரும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் வைக்க விட மாட்டேன், இது என்னோட கம்பெனி, அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. சரி சார், உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து லீகலாக போய் நோட்டீஸ் அனுப்புகிறோம், அது உங்களுக்கு வரும், அதை வந்து நீங்கள் லீகலாக அட்டன் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, நான் அதை வந்து கோர்ட்டில் போய் எவ்வளோ வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணி என்ன செய்ய முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க. சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸெல்லாம் கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கௌதம் வந்து அவங்க தம்பி மேலே வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோமோ முடிச்சிடுறாங்க.